ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். பாரிஸ் கஃபே படத்தினுடைய ஆடியோ கேசட் இப்போ ரிலீஸ் பண்றாங்க. தண்டர் மீடியா மற்றும் எல்வி என்டர்டைன்மெண்ட்ஸ் இணைந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பாரிஸ் கஃபே படத்தின் ஆடியோ கேசட் இப்போ உங்க முன்னாடி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாரிஸ் கஃபே படத்தினுடைய ஆடியோ கேசட் இப்போ ரிலீஸ் ஆகியிருக்குது. எல்லாருக்கும் நமஸ்காரம். ரொம்ப 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 சந்தோஷம் இன்னைக்கு இங்கே இந்த இவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கும் இந்த படத்தோட உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறதுக்கும் ஸ்டேஜில் இருக்கிற நம்ம டீம் எல்லாருக்கும் கெஸ்ட் எல்லாருக்கும் அண்ட் நீங்கள் ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் என்னோட லவ் நான் முதல்ல சொல்லிக்கிறேன். அண்ட் சினிமா பற்றி எனக்கு தெரிஞ்சு இப்போது எல்லாரும் பேசி 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 உங்களுக்கு பைஹார்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எதுவும் சினிமா பற்றி அவ்வளோ சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயந்தான் நம்ம இந்த ஃபிலிமில் பேசியிருக்கோம். நான் எப்போவுமே ஒவ்வொரு ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வரும்போது இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. பிகாஸ் நான் அப்படி எனக்கு அந்த மாதிரி ஒரு கன்வின்ஸ்ட் ஆகிட்டேன்னா, நான் ஒரு சப்ஜெக்ட் பேசணும், இது மக்களுக்கு போய் சேரணும், இது எவ்வளோ 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 சொன்னாலும் அடித்து 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 சொல்லணும்னு நினைக்கிற விஷயங்கள் தான் நான் எப்போவுமே சினிமாவில் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி இதுவும் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான நம்ம இக்னோர் பண்ண முடியாத ஒரு ஒரு சப்ஜெக்ட் தான் பேசுகிறோம். அண்ட் உங்களுக்கு தெரியும் எனக்கு தமிழ் நான் கற்றுக்கிட்டு தான் இருக்குது. ஏதாச்சும் கிராமர் ஏதாச்சும் தப்பு வந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. நான் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பாசிட்டிவாக தான் சொல்கிறதுன்னு. இந்த படம் எனக்கு ஃபஸ்ட்டு டைரக்டர் சரத் சார் தான் எங்கிட்ட வந்து சொன்னாங்க. நான் அவுட் ஆஃப் கண்ட்ரி இருந்துச்சு சார். ரொம்ப கஷ்டப்பட்டு இன்டர்நேஷ்னல் கால் எல்லாம் பண்ணி 1 மணி நேரம் கதையெல்லாம் சொல்லி கொடுத்து இங்கே வந்து நேரில் மீட் பண்ணி அங்கே சொன்னப்பவே எனக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சதுனால தான் மெயினாக நான் இந்த கதை பண்ணலான்னு டிசைட் பண்ணோம். அப்புறம் இங்கே வந்து சார்கிட்ட பேசினப்போ ரொம்ப தெளிவாக, ரொம்ப கிளியராக, ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்துச்சு. அது எனக்கு இன்னும் ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துச்சு. இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நம்ம பேசும்போது அதுக்கு பின்னாடி அந்த டைரக்டரோட கான்ஃபிடென்ஸும் அந்த டைரக்டரோட கிளாரிட்டியும் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துச்சு. அண்ட் ஆல்சோ நீங்கள் இப்போ ப்ரொடியூசர் டைரக்டரோட கெமிஸ்ட்ரியை பற்றி சொன்னீங்க. எனக்கு இந்த டைரக்டர் டிஓபி கெமிஸ்ட்ரியும் கூட ரொம்ப பிடிச்சிருச்சு. செட்டில் வந்து அவங்க ஏதோ லுக் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணினா அவ்வளோ எல்லாம் அவங்க ஆர்கியூ பண்ணுறதா இல்லை ஏதாச்சும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. பட் ஸ்டில் ஒரு ஹெட் ஷேக்கில் எல்லாம் அவங்க புரிஞ்சுப்பாங்க. அங்கே சார் என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணணும்னு எல்லாம் அந்த ஹெட் ஷேக்கில் எல்லாம் கண்டுபிடிச்சிருந்தாங்க டிஓபி சார் அண்ட் சதீஷ் சார். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக நான் தாரான்னு ஒரு கேரக்டர் பண்ணுறது ரொம்ப அழகாக தாராவை கேப்சர் பண்ணியிருக்கீங்க, தாராவை காமிச்சிங்க. அண்ட் என்டையர் டீம் எடிட்டர் சார் சொன்னாங்க நாங்கள் ஃபரானால ஒர்க் பண்ணியிருக்கோம் அண்ட் சூன் வீல் ஒர்க் இன் அனதர் ப்ராஜெக்ட்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் சாருக்கு தெரியும் நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டா கூட சார் அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவாங்க, நல்ல இடத்துல கட் பண்ணிவிடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை. ஆர்ட் ஒர்க்காக இருந்தாலும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, பார்க்குறதே நல்லா இருந்துச்சு எல்லாமே. அண்ட் ஏடிஸை பற்றி என்ன ஜெகன் எங்களெல்லாம் மோட்டிவேட் பண்ணலையே இல்லை சார்? நம்ம பக்கம்லாம் மோட்டிவேஷனுக்கு வரவே இல்லை. என்னது ஜெகனாக இருந்தாலும் விக்கியாக இருந்தாலும் நான் ரொம்ப அவங்கள எப்பவும் கிண்டல் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ ஷூட்டுக்காக இருந்தாலும் டப்புக்காக இருந்தாலும் எனக்கு அதுதான் என்னோட என்டர்டெயின்மெண்ட். ஜெகனையும் விக்கியும் கிண்டல் பண்ணுறது. சாமி சார்கிட்ட நான் கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தான் இருந்திருக்கோம். அண்ட் ப்ரொடியூசர் சார் தேங்க்யூ ஸோ மச். இன்னொன்று எனக்கு இந்த படத்து மேலே இன்னொரு நம்பிக்கை என்னென்னா, நான் ஷூட்டுக்கு நடுவில் தான் டைரக்டர் சாரோட ஒய்ஃப் மேமையும் பொண்ணையும் பார்த்துச்சு. அவங்கக்கிட்ட பேசினதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு நம்பிக்கை வந்துச்சு. அவங்க பார்த்து அவங்க அப்ரூவ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அது இல்லைன்னா அங்கேருந்து அப்ரூவல் வராது. ஸோ அதனால் எல்லாமே நல்லா வரும்னு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. அண்ட் ஆல் மை கோ ஆக்டர்ஸ் வேர் அமேசிங். எனக்கு இவர் கூட காம்பினேஷன் வரல, பட் எனக்கு அந்த செட்டில் அவர் வரும்போதே அவங்களோட ஒரு எனர்ஜி ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் பார்க்குற மாதிரி இப்போ பார்த்தீங்க நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக தான் இருப்பாங்க 2 பேரும்.
விஸ்வா, எனக்கு அவன் பேரு விஸ்வா கூப்பிடணுமா, அபி கூப்பிடணுமா, சரவணன் கூப்பிடணுமா, விஜய் கூப்பிடணுமா, என்ன கூப்பிடணும் தெரியாது. ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொரு பேர் வரும். பட் இட் வாஸ் ஃபன். அப்பப்போ வந்து ஏதாச்சும் கிண்டல் பண்ணிட்டு போயிடுவாங்க. அர்ச்சனா இதுதான் எனக்கு ஃபுல் டைம் வேலை. அண்ட் அர்ச்சனா, நாங்க எதேதோ கதை பேசியிருக்கோம். நாங்க பேசாத டாபிக்கே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆக்டிங், டான்ஸ் எதேதோ நாங்க ஃபுல்லா எங்களுக்கு பேசுறதுக்கு நிறைய கதை இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. அண்ட் இன்னைக்கு கேயோட டே. அன்னையும் ரசூலும் இங்க எல்லாரும் தமிழ் ஃபிலிம்ஸை பத்தி தான் சொல்றது. பட் மை ஃபேவரேட் இஸ் அன்னையும் ரசூலும். நான் அதுல கொஞ்சம் ஒரு பாட்டா இருந்தது பிஹைண்ட் த ஸ்க்ரீன். ஸோ அப்போலேருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்து நான் கேட்டுட்டு இருக்கேன் அந்த சாங். எல்லாமே நீங்க அன்னை ரசூலும் கேட்கலன்னா நீங்க ப்ளீஸ் கோ அண்ட் லிசன் டு த சாங்ஸ். அன்னையும் ரசூலும் எல்லா சாங்குமே, ஒவ்வொரு சாங்கும் நல்லா இருக்கும் அண்ட் ரொம்ப டெப்தா இருக்கும். ஒரு வாட்டி கேட்டால் கூட நம்ம மறக்காது அந்த சாங். அது நம்ம மீண்டும் மீண்டும் கேட்க வைக்கும் டெஃபினெட்லி. பட் அது அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த ஃபிலிம்லும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் ஒன்று சாங் தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஒவ்வொரு சாங்குக்கும் ஒவ்வொரு மூடு இருந்துச்சு. அண்ட் நீங்கள் பார்த்தீங்க, நானே அது சொல்ல தேவையில்லை. அண்ட் ஐ திங்க் நான் யாரையும் மிஸ் பண்ண. ஐயோ குரு சார் குரு சார் கிட்ட நான் சொல்லிட்டே இருந்தது, சார் நான் உங்களை பற்றி என்ன சொல்லணும்னு சொல்லிக் கொடுங்க அப்படி கேட்டுட்டு இருந்தது நான் சார் கிட்ட. பிகாஸ் நானும் சாரும் ஒரு மலையாள படம் ஒர்க் பண்ணியிருக்கு. அதில் நான் அவரை கொலை பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போலேருந்து ஐ நோ எங்களுக்கு அந்த சார் என்ன பண்ணும் இல்லை நான் என்ன பண்ணுன்னு எங்களுக்கு ஒரு ஐடியா, அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. அண்ட் இன்னொன்று, நம்ம நிறைய செட்டில் ஒர்க் பண்ணும்போது ஒரு 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 ஹீரோ അല്ലെങ്കിൽ ஒரு ஸ்டார் அந்த ஒரு 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 சின்ன பார்டர் இருக்கும். அந்த ஒரு நமக்கு ஆல்ரெடி எல்லார் மேலேயும் ரெஸ்பெக்ட் இருக்கும். பட் இந்த ஃபுல் செட்டாக இருக்கட்டும், அவங்களா இருக்கட்டும், நம்ம அந்த ஒரு ரொம்ப ஒரு 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 கேப் இருக்கும். பட் குரு சார்கிட்ட எனக்கு அது இல்லை. பாவம், நானும் அவரையும் ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் நீங்கள் அது சொல்லலை, இது இன்னைக்கு காலையில் கூட சண்டை போட்டாங்க, நான் அழகா இல்லைன்னு சொல்லிச்சு. ஸோ இன்னொரு ஆர்டிஸ்ட் நல்லா அழகா இருக்குன்னு என்கிட்ட சொல்றாங்க, நான் அழகா இல்லைன்னு சொல்லிச்சப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபன்னியாக ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்கும். எப்பவும் ஏதாச்சும் ரீசன் எங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஐ லைக் ஹிம் பிகாஸ் அவர் வந்து ஹியூமன் பீயிங்காக இருக்கீங்க. அவங்க என்ன பொசிஷனில் இருக்காங்களா, அவங்க என்ன வேலை பண்ணுறாங்களா, அவங்க ஸ்டாராக இருக்காங்களா, இல்லை அவங்க எதுவும் அவங்க மைண்டில் வைக்காமல் அவங்க ப்ராப்பர் ஹியூமன் பீயிங்காக இருக்காங்க. வி ஆர் ஈக்குவல், அப்படி ட்ரீட் பண்ணுறாங்க எல்லா ஹியூமன் பீயிங்ஸையும். அது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது சார்கிட்ட. ஸோ அதனால நானும் கொஞ்சம் ஜாஸ்தியாக விளையாடும். அது வேற, அது மரியாதை எல்லாம் இல்லாமல் இல்லை சார். ரொம்ப 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 ரெஸ்பெக்ட். ஐ அட்மையர் யுவர் ஒர்க். எப்போவுமே ஈவன் மலையாளத்தில் மின்னல் முரளியாக இருந்தாலும் நான் குரு சார் கூட ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லும்போது எல்லாரும் வந்து இப்படி பார்ப்பாங்க, என்னென்னா அவ்வளோ டெரராக நடித்து எல்லாரையும் பயன்படுத்தி வச்சுருக்காங்க. ஸோ குரு சார், தேங்க்யூ ஸோ மச் 2 படத்துக்கு என்னை டாலரேட் பண்ணதுக்கு. அண்ட் டைரக்டர் சார், லாங் வே டு கோ. ஐ எம் ஷுர் சார் இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்கிறது. பிகாஸ் ஹீ ஹேஸ் தட் ஃபயர். அவங்களுக்கு அந்த கிளாரிட்டி இருக்குது. அண்ட் என்னென்ன வேணும் எல்லாமே சொல்லி தர்றதுக்கு. அர்ச்சனா சொன்ன மாதிரி ஒரு சீன் பண்ணும்போது நமக்கு என்டையர் படத்தோட கதை ஒவ்வொரு வாட்டியும் சொல்லி தருவாங்க. அந்த சீனை மட்டும் இல்லை, ஃபுல் கதையை சொல்லி தருவாங்க ஒவ்வொரு வாட்டியும். ஸோ அதனால எங்களுக்கெல்லாம் அந்த கிளாரிட்டி இருந்துச்சு. சின்ன படம்னு சொன்னாங்க மேம். பட் ஒரு பெரிய கண்டென்ட் சொல்கிற, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட் சொல்கிற ஒரு படம். இந்த சின்ன படம் இல்லாமல் நல்ல ஒரு படமாக நாங்கள் வந்திருக்கோம். நல்ல ஒரு கண்டென்ட் பேசப்பட்ட படமாக நம்ம வந்திருக்கோம். ஐ ஹோப் நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு. அண்ட் சார் வந்து இன்னும் நிறைய 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 படங்கள், நல்ல படங்கள் பண்ணணும்னு ஐ எம் விஷிங் யூ சார். அண்ட் ப்ரொடியூசர் சார், நான் அவங்க இவ்வளோ பேசுகிறது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்குறது. செட்டில் எப்போவுமே வந்து ஹலோ மேம், குட் மார்னிங் மேம், அப்புறம் சிரிச்சுட்டே இருப்பாங்க. இப்போது அந்த ப்ளசன்ட் ஃபேஸ் எப்போது இருப்பாங்க செட்டில் வரும்போது. நம்மளுக்கு எந்த ஒரு எனர்ஜி டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அவங்க அந்த ப்ளசன்ட் ஃபேஸ் பார்த்தாலே அப்பா ப்ரொடியூசர் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சரி வேறு என்ன பிரச்சனைங்கிற மாதிரி நம்மளும் இருந்துடுவாங்க. எப்போவுமே நீங்கள் பார்த்தா உங்களுக்கே புரியும். ஆல்வேஸ் ஹி ஹேஸ் திஸ் ப்ளசன்ட் ஃபேஸ். ஆனால் இவ்வளோ பேசுகிறது நான் ஃபஸ்ட் டைம் கேட்டேன். நல்லா பேசுங்க சார், ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் டு யூ ஆல்,
எப்பவுமே 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 நீங்கள் எனக்கு சப்போர்ட் அண்ட் லவ் கொடுத்துருக்கீங்க. என்னை எப்பவும் தெரியாது, எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப கிடைச்சிருந்தது. நான் தப்பாக ஏதாச்சும் சொன்னால் கூட நீங்கள் தான் அதெல்லாம் கவர் பண்ணி நீங்கள் என்ன சப்போர்ட்டாக இருந்தீங்க ஆல்வேஸ். தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு எல்லாருக்கும். நிறைய பேருக்கு நம்மளுக்கு தெரியும், நம்ம நிறைய ஈவெண்ட்ஸுக்கு மீட் பண்ணியிருக்கோம். ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் ரியாஸ் சார், தேங்க்ஸ் அ லாட். பரா, நீங்கள் ரெண்டு பேருமே வந்து ஆல்வேஸ் அவைலபிளாக இருந்துச்சு. இந்த படத்துக்கு நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கு, பட் ஒரு பிஆர்ஓ வந்து இவ்வளோ சப்போர்ட்டிவாக படத்து கூட நிற்கிறது ஐ எம் சீயிங் ஃபார் த ஃபஸ்ட் டைம். அந்த மாதிரி வெல் கோஆர்டினேட்டடாக எனக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். சூர்யா, சாரி, உங்களை தான் எல்லாத்துக்கும் கால் பண்ணுவாங்க, உங்ககிட்ட தான் எல்லாமே கேட்பாங்க. சூர்யா என்ன சூர்யா டிக்கெட் வரல, சூர்யா எப்போ வரும், சூர்யா எங்கே ரூம், சூர்யா எப்போ ஷூட், சூர்யா எல்லாத்துக்குமே மை கால் ஃபஸ்ட்டு சூர்யாவுக்கு தான் போகும். ஸோ ரொம்ப டாலரேட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். எல்எல் சார், தேங்க்யூ ஃபார் ஆல் த பிக்கப் ட்ராப்ஸ் ஜாக்ஸ் எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல் த பெஸ்ட் டு யூ டூ அண்ட் ஃபுல் டீமுக்கு ரொம்ப 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 லவ். அண்ட் கௌசல்யா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் சப்போர்ட்டிங் அவர் ஃபிலிம். நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஹீல் ஆகுவோம், நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து சர்வைவ் ஆகுவோம் அண்ட் வி வில் லீவ் பியூட்டிஃபுல்லி ஹியர். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல். எல்லாருக்கும் வணக்கம், எஸ்பெஷலி மீடியா பீப்புள் எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம், அவையோர் அனைவருக்கும் வணக்கம். ஏன்னா இதை ஏன் சொல்கிறேன்னா, அவங்க அனுமல் என்கிட்ட கேட்டாங்க, வேதியிலேன்னு மலையாளத்தில் சொல்லுவோம் மேடையில் இருக்கிறவங்கள, அப்புறம் சதஸ்ன்னு சொல்லுவோம், இதுக்கு தமிழில் என்ன அப்படின்னு. மேடையில் இருப்பவர்களுக்கும் அவையோருக்கணுன்னு அப்படி யோசிச்சுட்டு, வேணாம் நான் தமிழ் வேற ஏதாவது பேசிக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த படம் வந்து கதை வந்து நேரேட் பண்ணார் சரஸ் சார். வந்து திருவான்மியூரில் இருந்தேன் அப்போ, வந்து ஃபுல்லாக ஒரு நேரேஷன் அவர் நேரேட் பண்ணி முடித்தோடனே, நீங்கள் ரொம்ப நல்லா நேரேட் பண்ணுறீங்க, இதே மாதிரி எடுத்துருங்க, நான் வரேன் அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு ஒரே ஆச்சரியம், சந்தோஷம். நல்ல ஒரு நேரேஷன் கேட்டேன். ஒரு கதையை வந்து ஒரு ஈஸியாக அவர் பாட்டு சொன்னார். அப்புறம் வந்து அவருக்கு கிடைச்ச மாதிரி பெண்மணி, அந்த கண்மணி எல்லாருக்கும் கிடச்சிட்டாங்கன்னா எல்லாரும் அதிர்ஷ்டசாலிகள் தான். ஏன்னா முக்கால்வாசி கோடம்பாக்கம் வந்து சர்வைவ் ஆகிறது, கோடம்பாக்கத்துக்கு வந்த டைரக்டர் சர்வைவ் ஆகிறது அவங்களுடைய ஒய்ஃபான இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலோ இல்லை லவ்வர்ஸான அவங்க வேலைக்கு போய் தன் கணவனுடைய எதிர்காலத்தை, அவங்களுடைய ட்ரீமை வந்து இப்போ ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. நான் பார்த்துருக்கேன், நிறைய நியூ டைரக்டர்ஸோடைய ஒய்ஃப் எல்லாம் அவங்க வேலைக்கு போவாங்க, இவங்க கதை எழுதுவாங்க. ஆனால் இங்கே வந்து கண்மணி வந்து ப்ரொடியூசராகவே மாறிட்டாங்க. அந்த மாதிரி யாருக்காவது கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். ஸோ அவங்க பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு, ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக அவங்க பாட்டுக்கு வந்து கடன்னு ஒரு பேப்பர் வச்சுட்டு லிஸ்ட் வச்சுட்டு பேசிட்டு எல்லாரையும் விடாமல், அந்த ப்ரொஃபஷனல்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவங்களும் அப்படி தான். ஆனால் எனக்கு என்னென்னா, ஒவ்வொரு தடவையும் அவங்கள பார்த்துட்டு என்னை பார்ப்பாங்க, அவங்களுக்கு வந்து படம் நல்லா வந்திருக்குங்கிறது அவங்க மூஞ்சிலே தெரிஞ்சிடும். அப்பா எனக்கும் அப்பாடி சந்தோஷம். திடீர்னு ஒரு நாள் எங்கேயோ காரில் போயிட்டு இருக்கும்போது அவங்க காரில் சிக்னலில் கிராஸ் பண்ணுறாங்க, அங்கேருந்து கை காட்டுறாங்க, எனக்கு அதனால படம் சூப்பர் அப்படிங்கிறாங்க அங்கேருந்து. ஓகே ஓகே தேங்க்யூ. ஸோ ஏன்னா இதுதான் நான் எதிர்பார்க்குறது எல்லார்கிட்டையும். நான் எதிர்பார்க்குறது என்ன, நான் ஒரு ஒர்க் பண்ணுறேன், அந்த ஒர்க் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு கண்டென்ட்டோட இருக்கிற ஒரு ஃபேமிலி ட்ராமா அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அழகாக வந்திருக்குது. இதில் இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்கிற சாய்க்கும், நயனா சாய்க்கும், சாய் விக்கி என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்களுடைய எதிர்கால சினிமா கனவுகள் வந்து மென்மேலும் வளரணும். அப்புறம் விஸ்வா அர்ச்சனா ஜோடிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அனுமல் பற்றி நான் சொல்லவே வேண்டியதில்லை. நான் ஒரு இன்னொரு ஆக்டர்ஸ் கூட தெலுங்கில் ஒரு நடிச்சிட்டு இருந்தேன், அவங்க எவ்வளோ அழகாக இருக்காங்களா தெரியுமா அப்படின்னா, அவங்க சும்மா இருக்கமா என்ன விடவா அப்படின்னாங்க. ஆமான்ட்டேன் நான், காண்டாயிட்டாங்க. அதை போட்டு வேற கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு படம் வந்து ஒர்க் பண்ணும்போது அந்த படத்தில் வந்து எந்தவித நமக்கு படத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நினைவே இல்லாமல் தான் நாங்கள் ஒரு டீமாக அதில் வேலை பார்த்தோம். இது எல்லாரும் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் சூர்யா அவர் தான். அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ப்ளஸ் இந்த படத்தினுடைய எடிட்டர், அவருக்கு வந்து என்னுடைய பெரிய நன்றி. ஏன்னா இந்த படம் வந்து எடிட்டிங்கில் நிறையா நல்லா இருக்குது. அது எனக்கு ஆச்சரியமாகவும் இருந்துச்சு.
அப்புறம் இந்த விழாவின் நாயகன் கே சார். எனக்கு வந்து அவர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவருக்கு காரைக்குடி எங்கே இருக்குதுன்னு தெரியாது, கேட்டால் தெரியாது. மியூசிக்கில் ஏதாவது கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவார். ரிவர் ஸ்டுடியோன்னு ஒன்று வச்சுட்டு அவருக்குன்னு ஒரு குரூப் வச்சுட்டு எப்போதும் வேறு வேலை பார்த்துட்டே இருப்பார். எப்போ பார்த்தாலும் மியூசிக் தான். அவங்க வீட்டில் பிஸ்கட்டுன்னு ஒரு நாய்க்குட்டி ஒன்று இருக்குது. அவங்க அவங்க அவங்களுடைய பிள்ளை மாதிரி அது. 2 பேரும் அவங்க அவங்க ஃபேமிலி எல்லாம் அவங்களுடைய ஸ்டுடியோக்கெல்லாம் போனால் நமக்கு ஒரு பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு வைப்பு கிடைக்கும் நமக்கு. ஸோ இந்த படம் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்குது. பாரிஸ்லலாம் போய் ஷூட் பண்ணியிருக்கோம் கஷ்டப்பட்டு நாங்கள் ஒரு வாரத்துக்கு. ஸோ நீங்கள் இந்த படத்தை வந்து ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்த்து நல்லபடியாக ஜெயிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் யார் பேரையும் சொல்லலைன்னா மன்னிச்சுக்கோங்க. எஸ்பெஷலி புதுசாக வந்த ப்ரொடியூசர்ஸ். ஆமாம், அண்ணன் பேசினார்ல, அவருடைய பேச்சு, அந்த வெள்ளிந்தியான பேச்சு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவர் பாட்டுக்கு ஃப்ளோவாக, எங்களுக்கு என்னங்க தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாது, புதுசு இப்போ தான் பார்க்குறோம், இந்த சினிமாவில் பார்த்தது நேரில் பார்க்குறோம், அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எங்களுக்கு சினிமா முகம் எப்படின்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் கதிர்னு ஒருத்தர். கதிர் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தார்? அவ்வளோ பெரிய ஆளுங்களா நீங்கள்? சும்மா சாதாரணமாக சொல்லிட்டீங்களேன்னு. ஸோ அப்புறம் முக்கியமாக மென்ஷன் பண்ண வேண்டியது, இங்கே விக்னேஷ்னு சொல்லிட்டு விக்கின்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு. ரொம்ப நல்லா நடித்தான். எனக்கு வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த கேரக்டர் பண்ணுறதுக்காக ஹோம்ஒர்க்கு, அவன் பாட்டு கேரக்டர்லேயே வேறு இருப்பான். இவன் யார் அவன் நமக்கு போட்டியாக வந்துட்டு இருக்கிறானே. உட்காருங்க நம்ம வேலைக்கு எதுவும் பண்ணிடுவானா. ரொம்ப மிஞ்சி போனால் ஒரு 3 சீன் தான் வந்திருப்பான். ஆனால் ரொம்ப நல்ல ஆக்டிங். எனக்கு நீ வந்து ஆக்டிங்கில் கரியராக நீ கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஏன்னா எல்லாருமே நல்லா நடித்தாங்க. ஆனால் என்னென்னா, இது என்ன வேலை எப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை உள்ளே புகுந்து அதுலேயே யோசிச்சே இருந்து அதை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த முயற்சி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ஒரு கஷ்டமான ரோல், அவ்வளோ ஈஸியான ரோல் கிடையாது. ஸோ உன்னுடைய எதிர்காலம் சினிமா மேலே இருந்துச்சுன்னா அதுக்கு எனக்கு வாழ்த்துக்கள். ஆனால் நீ அப்படி யோசிக்கிறியான்னு என்னன்னு தெரியல. சரி, பார்த்துக்கலாம். ஸோ அப்புறம் வேறு யார்? ஓகே. மேடம் கௌசல்யா. எப்படி சொல்கிறது, அவங்க அவங்க வந்து ஃபஸ்ட்டு இங்கே வந்தாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குமா அப்படின்னாங்க. அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனந்த விகடன் விருது விழாவில் நீங்கள் என்ன ஓடி வந்து கட்டிப்பிடிச்சிட்டிங்கன்னா உடனே எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. எப்படி சொல்கிறது, நம்ம தாழ்ந்து போகிறதுக்கு நாம் தான் காரணம், அவ்வளோதான். நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனைகள் தான் காரணம். அப்புறம் பெண்களை மதிக்காத நாடுகள் வளராது. ரொம்ப கஷ்டம். பெண்களை மதிக்காத, பெண்களுக்கு மதிப்பு கொடுக்காத, உரிமை கொடுக்காத நாடுகளோ இல்லை ஃபீல்டோ இடமோ வளராது. அது வளர்றது மாதிரி தெரியுமே தவிர வளரவே வளராது. அது ஒரு போலியான வளர்ச்சியாக தான் இருக்கும். ஸோ இந்த போலியான வளர்ச்சியிலேருந்து மீண்டு வளரணும். இனிமேல் இந்த மாதிரி கௌசல்யா மாதிரி இன்னொரு கௌசல்யாவோ இல்லை வர்றதுக்கான இடமே நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ இது மாதிரி ஒரு சினிமா வந்து இதை பற்றி பேசணும். ஸோ இந்த சினிமா சில விஷயங்களை பற்றி ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பேசியிருக்குது. ஸோ அதனால தான் அவங்க இங்கே ப்ரெசன்ஸ் ஆகியிருக்கிறாங்க. வேறு என்ன சொல்கிறது, நம்ம மாறினா தான் எல்லாமே மாறும். அவங்க மாறு அப்படின்னு சொல்கிறதுல ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. ஸோ அந்த மாற்றத்துக்கான முதல் சொல்லியாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸோ மீடியா இந்த மாதிரி படத்தை ரொம்ப சப்போர்ட் பண்ணால் தான் அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு அடுத்து நிறைய பேர் வருவாங்க. எல்லாருக்கும் நன்றி, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். பாய். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த படத்துக்கு ஏன் என்னை கூப்பிடணும் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ஏன்னா எனக்கும் இந்த திரையுலகத்துக்கும் ரொம்ப தூரம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். என்னோடது களத்தில் வேலை பார்க்குறது தான் என்னோட முதன்மையான வேலை. அப்போது நான் தோழர்கிட்ட கேட்கும்போது, உங்களுக்கு நான் இதை காமிக்கிறேன், நீங்கள் அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கன்னு சொன்னார். அப்போது இந்த படத்தை பார்த்ததுமே எனக்கு அனுமோல் தோழரோடையும் குரு தோழரோட காதல் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. காதல் வந்து ரொம்ப இயற்கையாக இயல்பாக
அவ்வளவு நல்லா இருந்தது. அதே போல் அவங்களோட அனுமோல் தோழரை காமிச்ச அந்த ஒரு பெண் இந்த சமூகத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்ற அந்த போல்டான இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக, ஏன்னா நான் தினமும் களத்தில் அந்த மாதிரியான பெண்கள் கூட தான் நான் பயணிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா நீங்கள் திரையில் வந்துட்டீங்க, அந்த தோழர்கள் எல்லாம் திரையில் இல்லை. அவங்க வந்து இன்னும் அவ்வளவு போராட்டங்கள், இப்போ எல்லாரும் சொல்லலாம் மும்பையில் பெண்கள் போராடுறாங்க, சென்னையில் டெல்லியில் போராடுறாங்கன்னு. தமிழ்நாட்டில் இப்போவும் பெண்களோட உரிமைக்காகவும் எல்லாரோட உரிமைக்காகவும் அவ்வளவு பெண்கள் போராடிட்டு இருக்காங்க. அந்த ஒரு தொடர்ச்சியாக தான் நான் உங்களோட அந்த இதை பார்த்தேன். ரொம்ப இன்ஸ்பயர்டாக இருந்தது அந்த கேரக்டர் எனக்கு. ஏன்னா ஒரு பெண் மாறினா அந்த சமூகம் வந்து மாறும் அப்படிங்கிறது. அப்போ ஒரு பெண் மாறினா மட்டும் இல்லை, எல்லா பெண்களும் மாறும்போது அந்த சமூகம் இயல்பாக இந்த சாதியை கடந்து நிற்கும் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது. அதே போல் இவரோட ரோல் பார்க்கும்போது இவரை ப்ரெசன்ட் பண்ண விதம், இவரை ஒரு அறிவார்ந்த தளத்தில் காமிச்சது, அது வந்து அந்த பெண் ஏன் விரும்பினா அப்படின்னு காமிச்சது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இந்த சமூகத்தில் ஒரு பெண் தன்னோட இணையை எதை வைத்து தேர்ந்தெடுக்கிறா அப்படிங்கிறதுல இங்கே வந்து ஒரு கூலிங் கிளாஸையும் இதையும் போட்டுட்டு வந்தால் மட்டும் பெண்கள் மயங்கிடுவாங்க அப்படின்னு ஒரு பிற்போக்குத்தனத்தை இங்கே கட்டமைச்சிருக்காங்க. அந்த கட்டமைப்பை இந்த சீன் இந்த இது உடைச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அது வந்து எனக்கு ரொம்ப மரியாதை கொடுத்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே போல் அதில் ஒரு இந்த சாதியை நோக்கி ஒரு பெரிய ஒரு உரையாடலை நிகழ்த்தியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். ஆணவ படுகொலைகள் தொடர்ச்சியாக நடந்துட்டுருக்கு தமிழ்நாட்டில். இப்போ ஒரு 5-6 மாதங்கள்லேயே 15க்கு மேலே ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு. அப்போது அந்த ஆணவ படுகொலைகளில் எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க, அதுவும் இளைஞர்கள். அதை செய்கிறவங்க இங்கே யாராக இருக்காங்க அப்படின்னா பெற்றோர்களாக தான் இருக்காங்க. தன்னோட மகளையே கொலை பண்ணுற பெற்றோர்கள் இந்த சமூகத்தில் இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க. தன் மகள் விரும்பின பையனை கொலை பண்ணுறாங்க. அவங்கள வாழ விடாமல், வெறும் கொலை மட்டும் குற்றம் கிடையாது, அவங்கள மனதளவில் அவங்களுக்கு கொடுக்குற நெருக்கடி கூட குற்றம்தான். ஆனால் அதற்கு ஒரு மாற்றாக இந்த படம் ஒரு கருத்தியலை வச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதே போல் எனக்கு இதில் ஒரு சின்ன நெருடல் இருந்தது. என்ன அப்படின்னா அவங்கள போர்ட்ரேட் அவங்களோட கதாபாத்திரம் வந்து அவங்க பேர் இல்லை இவங்க அர்ச்சனா, அவங்களோட கதாபாத்திரம் வந்து காமிக்கும்போது அடுத்த சமூகத்தில் அடுத்த ஜென்ரேஷனை நம்ம என்னவா காமிக்க விரும்புகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருந்தது. ஏன்னா அவங்களோட அம்மா வந்து அவ்வளோ ஒரு பெரிய பின்புலத்தோடு இருந்து வர்றவங்க. அவங்க வந்து தன்னோட இணையாக இருக்கும்போது அந்த இணையும் அவர் செய்கிற ரிசர்ச்சும் அவ்வளோ ஒரு பெரிய விஷயம். ஆனால் அதை இந்த கதாபாத்திரம் அதை உள்வாங்கிக்காமல் இருக்குது. அதை வந்து தட்டி கழிக்கிறாங்க. அப்போது அதை ஏன்னு உங்ககிட்ட கேள்வி கேட்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அதற்கு கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் வந்து எனக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும் அப்படின்னு இருந்தது. ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் சமூகத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான தேவை அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ இந்த படத்தை வெளியிடுவதன் மூலமாக ஆணவ படுகொலைக்கு அரசுக்கிட்ட ரொம்ப வருட கோரிக்கையாக தனி சட்டம் வேணும்னு கேட்டுட்ருக்கோம். அந்த கோரிக்கைக்கு இந்த படம் வலு சேர்க்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அடுத்த ஜென்ரேஷனுங்கிறது இளைஞர்கள் தான். அப்படி இருக்கிற இளைஞர்களை காதலிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக படுகொலை செய்யப்படுறது, அவங்கள வாழ விடாமல் செய்கிறது. அப்போது இதற்கு ஒரு தனி சட்டம் தேவை. அந்த தனி சட்டத்தை இப்போ இருக்கிற அரசு உடனடியாக செய்தாக வேண்டும். ஏன்னா அதற்குன்னு ஒரு தனி குழு அமைச்சிருக்காங்க, KN பாஷான்னு சொல்லி. அவங்கள வந்து 25 விக்டிம் ஃபேமிலியோடு நாங்கள் சந்தித்து அதற்கு ஒரு
ஆணையம் அமைச்சு அந்த ஆணையத்திலிருந்து தனி சட்டம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். அப்படி அதற்கு இந்த படம் உறுதுணையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதே போல் ரொம்ப குரு தோழரை வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன் அப்படின்னா அவர் வந்து நடிக்கிறாரு அப்படின்லாம் என்னால் பார்க்க முடியாது, அதில் வாழ்கிறாரு அப்படின்னு தான் என்னால் ஒவ்வொரு படத்துலையுமே. நான் ஃபஸ்ட்டு அரசியலாக பார்த்தது ஜோக்கர் படம் தான். அப்படி வந்து தோழரை வந்து எனக்கு அந்த அளவுக்கு மனதுக்கு நெருக்கம் இதில் இல்லாட்டியும். அதே போல் அவர் பேசும்போது போலி போராளிகள்னு சொன்னார். அந்த வார்த்தை சொல்கிறதுக்கு நீங்கள் சரியான நபரா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதை நீங்கள் சொன்னதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். எந்த தோழர்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு எனக்கு தெரியாது. 10 வருடமாக எந்த அரசியலும் தெரியாத ஒரு பெண்ணை இந்த சமூகத்தில் தன்னோட காலில் நின்று வளர்றதுக்கு உறுதுணையாக இருந்தவங்க தான் தோழர்கள். அப்படி இருக்கிறவங்க தான் போராளிகள். நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க இந்த விஷயத்துக்கு குரல் கொடுக்கல, இந்த விஷயத்துக்கு தான் குரல் கொடுத்தாங்கன்னா இந்த சமூகம் அதே போல அவங்க போராடுற விஷயங்களுக்கு எல்லாரும் குரல் கொடுத்தாங்களா? தப்பா சொன்னீங்கன்னு சொல்ல, அப்படி வந்து குரல் கொடுத்தாங்களா? மற்றவங்களும் அதே விஷயங்களுக்கு குரல் கொடுத்தாங்களா அப்படின்னு நீங்க நிரூபிச்சா மற்ற எல்லாரும் எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுப்பாங்க. தோழருக்கு வாழ்த்துக்கள், படக்குழுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. ப்ரெஸ் மீடியா அண்ட் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். பாரிஸ் கஃபே இஸ் டெஃபினெட்லி ரொம்ப ஸ்பெஷலான ஃபில்ம் எனக்கு. ஏன்னா ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வைல் எனக்கு ரொம்ப பிஸியாக இல்லாத டைமில் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் சம் ஒர்க் அண்ட் ஒரு ரொம்ப ரைட் டைமில் எனக்கு வந்த ஒரு கால். சரத் சார் என்னை கால் பண்ணார் அண்ட் என்னை ரெக்கமெண்ட் பண்ண குரு சோமசுந்தரம் சாருக்கு என்னோட ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த டைம் நான் டைரக்டர் அண்ட் டீமோட ஸ்பெண்ட் பண்ண டைம் வாஸ் வெரி மெமரபிள். ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டோட எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ண ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் ரொம்ப பார்த்து ஒர்க் பண்ணோம், பீட் சாங்ஸ் ஆர் பேக்ரவுண்ட் ஸ்கோர். அண்ட் சரத் சார் வந்து ரொம்ப பேஷனட் ஃபில்ம் மேக்கர். இது அவரோட ஃபர்ஸ்ட் ஃபில்ம். டெஃபினட்டாக ஒரு டெபியூ ஃபில்ம் மேக்கரோட ஃபில்ம் மாதிரி தெரியல எங்கள் யாருக்கும். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். அண்ட் என்னோட இந்த சாங்ஸுக்கு ஒர்க் பண்ண லிரிசிஸ்ட் விவேக் அண்ட் யுகி பிரவீன் அண்ட் சிங்கர்ஸ் சத்யபிரகாஷ், கபிலன் எல்லாருக்கும் என்னோட நன்றி. அண்ட் என்னோட டீம், மை டீம் அட் ரிவர் ரெக்கார்ட் ஸ்டுடியோஸ் எல்லாருக்கும் என்னோட நன்றி. அண்ட் தேங்க்யூ அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் பாரிஸ் கஃபே. ஹாவ் அ குட் டே. தேங்க்யூ. காலை வணக்கம், இனிய காலை வணக்கம். என் பேர் வந்து சரவணராஜ் சத்யசீலன். அப்பா பேர் சத்யசீலன். இப்போது சராஜ்லன் இந்த ஸ்க்ரீனுக்காக பேர் வச்சுருக்கேன், அதான் ரீசனு. இந்த ஸ்டேஜுக்கு நான் எப்படி வந்தேன் அப்படின்னு அந்த 20 இயர்ஸ் கேப் இருக்குல்ல, அதுக்கு ஒரு ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி சொல்லிடுறேன். எல்லோரும் நீங்கள் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கினீங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ். 20 வருஷம் வேஸ்ட் பண்ணி நான் பேசுகிறது கொஞ்சம் கேட்கணும் நீங்கள் எல்லோரும். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு நான் எப்படி வந்தேன் அப்படின்னு ரொம்ப ப்ரீஃபாக சொல்கிறேன். வேலூரில், இங்கே சென்னைக்கு பக்கத்தில் வேலூர் இருக்குல்லையா, அந்த வேலூரில் வந்து 1980s ஒரு 6 வயசு பையன் இருந்தான். அந்த பையன் வீட்டுக்கு பக்கத்தில் தினகரன் ஒரு தேட்டர் இருந்துச்சு. அவங்க அப்பா வந்து சாதாரண போஸ்டல் கிளர்க்கு. அவங்க அப்பா என்ன பண்ணுவார், டெய்லி சினிமாவுக்கு அவனை அந்த தினகரன் தேட்டர் வந்து எக்ஸ்க்ளூசிவ் இங்கிலீஷ் ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் தான் போடுவாங்க. ஏன்னா வேலூரில் சிஎம்சி ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு, அங்கே இருக்கிற அமெரிக்கன் டாக்டர்ஸ் அவங்களுக்காக அந்த தேட்டர் எக்ஸ்க்ளூசிவ். அவன் சின்ன வயசுலேயே ஜாஸ், ரேடர்ஸ் ஆஃப் த லாஸ்ட் ஆர்க்கு, 5 Men Army, இந்த மாதிரி வெரைட்டியான இங்கிலீஷ் ஃபிலிம்ஸு பிடிச்ச டைரக்டர் ஸ்பீல்பர்கு இந்த மாதிரி படங்களில் அப்படியே பார்த்து அவனுக்கு சினிமா இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அவங்க அப்பா கூடவே சொல்லி தருவார், இதை பற்றியா அப்படி இருக்குது. புரியலனா கூட போய் ஜேம்ஸ் பாண்ட் படத்தை உட்காந்து பார்ப்போம். ஏன்னா கிஸ்ஸிங் சீனும் சேசிங் சீனும் ரொம்ப பிடிக்கும் அந்த ஆடியன்ஸ்க்கு. அப்போ மட்டும்தான் பயங்கரமாக கிளாப்ஸ் பண்ணுவாங்க. இங்கிலீஷ் புரியாது, ஆனாலும் வந்து அந்த ஆக்ஷன் ஃபிலிம்ஸ்லாம் பயங்கரமாக பார்ப்போம் சின்ன வயசில். அப்படியே அந்த ஆசையோடு இருந்த பையன் ஹை ஸ்கூலுக்கு போனான். ஊரிஸ் ஹை ஸ்கூல், மை புல்லேவுட் ஸ்கூல். ஏன்னா படிப்பை தவிர எல்லாமே பண்ணுவாங்க. அந்த ஸ்கூல் படித்ததுக்கு பெருமைப்படுறேன். ஏன் சரிங்களா, ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் 5 தேட்டரு, தாஜ், அப்சரா, அலங்கார், அண்ணா கலையரங்கம், லக்ஷ்மி தேட்டர், எல்லா தேட்டரும் படிப்பு. எஸ், ராஜா தேட்டரு. ஸ்கூலை கட் பண்ணிவிட்டு எகிரி குடிச்சு படம் பார்த்துருவோம். எல்லா படமும் பார்ப்போம். அதுவும் வந்து அந்த சினிமா தேட்டர் ஹால்லாம் நீங்கள் இப்போ நினைக்கிற மாதிரிலாம் ஆன்லைன் புக்கிங் கிடையாது, கூண்டு மாதிரி இருக்கும்.
அந்த கூண்டில் 90 பைசா ₹1 தான் டிக்கெட்டு. பாக்கெட்லேருந்து எடுத்துன்னு போய் டெய்லி படம் பார்ப்போம். ஒரு சில படம்லாம் பேர் சொல்லும் பள்ளியெல்லாம் 3 தடவை பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கிளாஸில் வந்து ரஜினி கமல் டாக்ஸ் தான். ஸோ பயங்கரமாக பேசுவோம், சினிமா பற்றி அலசுவோம். அப்போ அந்த தமிழ் படங்களை பார்க்க ஆரம்பித்ததில் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச வந்து பாப்பா பாரதி ராஜா, பாலச்சந்தர், பாலு மகேந்திரா, ஃபாசில், பாக்கியராஜ் இவங்க படம்லாம் வந்து அப்போ தான் நம்ம ஐ எம் லேர்னிங். தூரல் நின்று போச்சு, படம் எடுத்துன்னு போயிட்டு டிக்கெட் கிடைக்காம ரோட்டில் வந்துட்டோம். பட் மறுநாள் எங்கள் அப்பா திருப்பி டிக்கெட் போட்டு எடுத்துன்னு போனார். ஸோ பாக்யராஜ் படத்தை பார்த்து எவ்வளோ பேர் லெஜண்ட், இந்த படத்துக்கு இந்த விழாக்கு கூப்பிடலான்னு கூட மனசில் ரொம்ப ஆசையாக இருந்தேன். ஐ எம் வெரி சாரி இல்லை. அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து அவர்கிட்ட தான் கற்றுக்கினேன். நான் என்ன தான் இங்கிலீஷ் படம் எல்லாம் பார்த்துருந்தாலும் தமிழில் இருக்கிற லெஜண்ட்ஸு பயங்கரமாக என்னை இம்பேக்ட் பண்ணாங்க. ஸோ அப்படியே லைஃப் வந்து இந்த ஸ்கூல் லைஃப் முடிஞ்சோடனே காலேஜ் போனேன். காலேஜ் போயிட்டோடனே லவ், கல்யாணம், வேலை, பேர்டன். ஸோ 2000 சென்னைக்கு வந்தேன். ஸோ ஃபேமிலி ப்ரெஷர், ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸு, ஸோ ஃபேமிலி பேர்டனோடு அப்படியே சுற்றின்னு இருந்தோம். அதுக்கப்புறம் என்னாச்சு, ஏதாவது ஆர்ட் இன்ட்ரெஸ்ட் எனக்கு. ஏன்னா எங்கள் அப்பா வந்து எல்லாம் கவிதை எழுதுவார், பாட்டு பாடுவார், டான்ஸ் ஆடுவார், ஹி நோஸ் எவ்ரி திங். எனக்கு ஏதாவது ஆர்ட்டில் பண்ணணும் போது நான் வரைய ஆரம்பித்தேன். கேரிகேச்சர், கார்ட்டூன்ஸ்லாம் வரைய ஆரம்பித்தேன். அப்புறம் டிஜிட்டல் பெயிண்டிங் கற்றுக்கினேன். ஸோ இதெல்லாம் லேர்ன் பண்ணும்போது பார்த்தா சினிமா வாட் இஸ் த மாஸ்டர் ஆஃப் ஆல் ஆர்ட்ஸ். சினிமா மாஸ்டர் ஆஃப் ஆல் ஆர்ட்ஸ், எல்லாமே இருக்காது. மியூசிக் இருக்குது, டான்ஸ் இருக்குது, யூ கேன் எக்ஸ்ட்ராக்ட் எவ்ரி திங். ஸோ சினிமா தான் ஒண்டர்ஃபுல்லான மாஸ்டர் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்ம் மேக்கிங் கோர்ஸு 2006 டிஜிட்டல் ஃபில்ம் மேக்கிங். அப்போ தான் இவர் சொன்னாருங்களா, அந்த கேமராமேன், அவர் கூட அந்த டீமில் போய் அந்த கோர்ஸ் படித்தோம். படிச்சுட்டு அந்த 1 minute ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுக்க சொன்னாங்க. பெர்லினில் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல், டெல்லியில் அவங்க வந்து ஒரு வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கு வந்து செலெக்ஷனுக்கு வந்து 5 days அப் அண்ட் டவுனு ட்ரெயின் சார்ஜு, 5 days தங்குறதுக்கு எல்லாம் ஃப்ரீ எல்லாம் சொன்னோன்னா அந்த காம்படிஷனில் கலந்துக்கணுன்ட்டு நான் 1 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம் என் பொண்ணையே நடிக்க வச்சு வீட்லேயே எடுத்தேன். ஓகே, அது வந்து செலக்ட் ஆகிடுச்சு. தமிழ்நாட்டில் 2 பேர், நான் ஒருத்தன். ஸோ 5 days ஸ்பான்சர்ஷிப்பில் டெல்லிக்கு போயிட்டு ஐ சா த வேர்ல்டு சினிமா. என்னோட விஷன் வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு. ஒன் ஃபைன் டே ஐ வாஸ் ஸ்டாண்டிங் இன் த கியூ ஸ்டார் ஹோட்டலில். ஐ வாஸ் சீட்டிங் வித் ஷியாம் பெனகல், நந்திதா தாஸ், அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுகிறேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேவ் மோர் ஹாப்பினஸ். இன்னும் ப்ராடர் ஆயிடுச்சு வியூ. ஸோ எல்லாம் சினிமா தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அங்கே நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ், நிறைய டாக்ஸ்லாம் மைண்டில் அப்படியே நம்ம புக்கு படிக்கும்போது அண்டர்லைன் பண்ணி இப்படி இம்பார்ட்டன்ட் போட்டு போகலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இம்பார்ட்டன்ட் போட்டிங்கன்னா அங்கே ஒரு ஜெர்மன் டைரக்டர்கிட்ட பேசியிருந்தேன். அந்த ஜெர்மன் டைரக்டர் ஃபேஸ் ஞாபகம் வருது, படம் ஞாபகம் இல்லை, பேர் ஞாபகம் இல்லை. அவர் ஒரு விஷயம் சொன்னார், இஃப் யூ வாண்ட் டு பி குட் டைரக்டர் நெவர் லவ் யுவர் ஆக்ட்ரஸஸ் அப்படின்னாரு. அதையும் அண்டர்லைன் பண்ணிக்கினேன். ஸோ ஐ கெப்ட் தட். அதெல்லாம் சொல்லி தான் இப்போ வீட்டில் பர்மிஷன் நான் வந்திருக்கிறேன். ஸோ அது ஒரு பாட்டு. அப்புறம் பாக்யராஜ் சார் வந்து ஒரு சில விஷயம் சொல்லியிருப்பார். See, whatever technology may be, if you don't have emotion, that's nothing. ஸோ என் படம் வந்து எமோஷனலாக இருக்குன்ட்டு ஐ ஒர்க்டு வெரி ஹார்ட். ஸோ அந்த எமோஷன் எடுத்துன்னு வந்துருக்குன்னு பிலீவ் பண்ணுறேன். சரி, அப்புறம் அந்த இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்ட் முடிச்சுட்டு நான் சென்னைக்கு வந்தோன்னா சினிமாவுக்கு போகலாம் முடிவு பண்ணிட்டு வீட்டில் எல்லாம் சொல்லிட்டு அப்போ ஆஃபீஸ்லேயும் சொல்லிட்டேன். அப்போ என் ஆஃபீஸ் பாஸ் சொன்னார், டேய் கை குழந்தை இப்போ தான் வந்து கல்யாணம் ஆகி வந்துருக்குது, ஒன்றுமே இல்லை உனக்கு, அது நிலையில்லாத சம்பளம், நீ எப்படிடா போகிற, போடா போய் வேலையை பாடுறான்னு திட்டி விட்டார். அப்படியே வந்து என்ன பண்ணுறது, ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெஸ், பேர்டன். இன்ஸ்பைட் ஆஃப் தட் அந்த ஸ்பார்க்கை நான் வந்து விடலை. ஐ கெப்ட் தட் ஸ்பார்க் பேர்னிங் கண்டினியூஸ்லி. ஸோ ஃபைனான்ஷியல் அந்த எல்கேஜி படித்த பொண்ணு இப்போ என் பொண்ணு டாக்டராக இருக்கிறா. ஷீ இஸ் அ சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். இந்த ஸ்கிரிப்டை எப்படி நான் எழுதுனேன்னா, அவர் யூகே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாள் ரூமில். அந்த டைமில் ஷீ இஸ் வெரி சின்சியர். நான் அப்படி கிடையாது. 1 page எழுதுனா 6 page தான் நின்றுடுவேன். அவன் படிக்கிற டைமில் கூடவே உட்காந்து எழுதிட்டேன். 2 hours படித்தாலும் கூடவே கொஞ்சம் ஒர்க் பண்ணுறது. அப்படி எழுதி முடிச்சுது தான் இந்த ஸ்கிரிப்ட். ஸோ ஷீ ஹெல்ப் மீ அ லாட் இன் தட் மை டாட்டர். ஸோ அதுக்கப்புறம் ஜாப் அந்த ஆஃபீஸர் சொன்னதுலேருந்து அப்படியே தூக்கி போட்டு அப்படியே ஓடிச்சு. 20 years ஓடிச்சு. பட் ஆல்மோஸ்ட் நான் 28 years ஆஃப் சர்வீஸ் முடிச்சிட்டேன் வேறு ஒரு ஜாபில். யோலோன்னு ஒன்று சொல்லுவாங்க, அதுவும் அவசரம் என் டாக்டர் தான் சொல்லிது, யூ லீவ் ஒன்லி ஒன்ஸ், ஸோ வாட் எவர் யூ பேஷன் இஸ் யூ ஹவ் டு டூ நவ் அப்படின்னு மைண்டில் செட் பண்ணிட்டு தைரியமாக ரிஸ்க் எடுத்துட்டேன். உங்களெல்லாம் நம்பி ப்ளீஸ் காப்பாற்றி விடுங்க. அதனால் ரிஸ்க் எடுத்துட்டேன். ஸோ இன்னொன்று சொல்கிறேன், இப்போது இன்னொரு காமெடி சொல்கிறேன். என் அசிஸ்டன்ட் டைரக்டர்ப்பா டைரக்டர்ஸ் யூனியனில் ஏதாவது ஜாயின் பண்ணோம், ஒரு அப்ளிகேஷன் வேணும்னா, சார் உங்கள் ஏஜ் பார் ஆயிடுச்சு போங்க சார்ன்ட்டான். ரியலாகவே ஏஜ் பார் ஆயிடுச்சு யூனியனில் ஜாயின் பண்ணுது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், ஸோ இந்த 50s 40s இருக்கிறவங்களாம் வேர்ல்டு வைடு இருக்கிறவங்களாம் தான் டோன்ட் லூஸ் யுவர் பேஷன். யூ ஹாவ்
ரைட் டு டூ எனி ஆர்ட் ஒர்க் டு டூ. ஆர்ட் ஒர்க் வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். வேறவர் நீங்கள் அந்த பேஷனை வச்சுருந்தீங்கன்னா, எஸ்பெஷலி 50s நம்ம வந்து கோல்டன் சினிமா பீரியட்லேருந்து வந்துருக்குறோம். 1980s 90s மாதிரி ஏதாவது படம் இப்போ உங்களால் காட்ட முடியுமா? ஆக்ஷன் ஃப்ளிக்ஸு, ஸ்பீடு, டெர்மினேட்டரு, ராஜாதிராஜா, அபூர்வ சகோதரர்கள், இந்த மாதிரி எவ்வளோ என்டர்டெய்னிங் ஃபில்ம் அப்போ வந்துச்சு. வி நோ தட் குட் சினிமா, இளையராஜா பீரியடு. ஸோ எல்லாம் ஒரிஜினலு. ஸோ இதெல்லாம் நம்ம மைண்டில் இருக்குது. எனிஒன் ஹூ வாண்ட்ஸ் டு டேக் சினிமா வித்தவுட் எனி இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ், நான் அதை பற்றி நான் எப்படி எடுத்துன்றது நான் பேசினா அப்போ டைம் ஆகிடும். அது தனியாக நான் படம் ரிலீஸ் ஆகிட்ட பிறகு சொல்கிறேன் ஒரு 2 hours. வித்தவுட் எனி இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் ஐ மேட் திஸ் மூவி. ஐ எம் ப்ரவுட் டு சே தட். அதை பற்றி அப்புறம் பேசுகிறேன். இப்போ இந்த படம் எப்படி உருவாச்சு, ஸோ அதை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் வந்து என்னோட டிஓபி சதீஷ் கிட்ட ஒரு 7 years முன்னாலே சொல்லிட்டேன். சூப்பர் ஜி, நல்லா ஜி. அப்போ வந்து இதை வந்து அவார்டு படம் மாதிரி வச்சுருந்தோம். அப்புறம் அவார்டு படம்லாம் பார்த்தா நான் யாருன்னே வெளியில் தெரியாதுப்பா, கொஞ்சம் ஆடியன்ஸ் தெரியணும், தேட்டரில் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கதையெல்லாம் மாற்றிட்டு, அவர் ஒரு முக்கியமான எனக்கு ஃப்ரெண்ட் அவர் சதீஷ், அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு இந்த படம் ப்ராஜெக்ட் உருவானதுக்கு நம்பர் 1. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இபி சூர்யாவை பிடிச்சேன். சூர்யா பிடிச்சோன்னே கதை சொன்னோன்னா நல்லா எதுனா பண்ணலான்ட்டான். டேட்ஸ்லாம் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பர்சன் இஸ் குரு சோமசுந்தரம் சார். முன்ன பின்ன யார்கிட்ட கதை சொல்லி பழக்கம் இல்லை. ஒரு நாள் திருவான்மைக்கு வான்னு சொன்னார். திருவான்மையூர் போனோம். ஒரு 2 மணி நேரம் கதை கேட்டார். முன்ன பின்ன யாரும் சொன்னது, பட் ஹீ லிசன் வெரி பேஷண்ட்லி. கதை வேறு நல்லா நான் வந்து சரி உள்ளனா அதோட போயிடலாம் அப்படின்னு நினச்சா, கதை நல்லா இருக்குது சார், சூப்பராக இருக்குது சார், ஏஞ்சி கட்டி. அப்புறம் வெளியில் கிளம்பும் போது, சார் கொஞ்சம் இருங்க அப்படின்ட்டு உள்ளே ஓடி போய் he made a special masala tea which tastes good even in my tongue now. அந்த டீ தான் வந்து இந்த படத்துக்கு காரணம். ஓ, டீ குத்துட்டாரு, பிடிச்சிச்சு போல இதுன்னு. ஆனால் டீயை குடிச்சிட்டு நான் காஃபின்னு பேர் வச்சிட்டேன், மெராஸ் காஃபி. அது ஒன்று. ஸோ அது அவர் படம் ஒத்துக்கினாரே தவிர அவர் பயங்கரமாக நடுவில் டெஸ்ட் வச்சார். கதையை கேட்டு பவுண்டு ஸ்கிரிப்ட் எங்கே அது என்னமோ ரெடி பண்ணல. அப்புறம் பவுண்டு ஸ்கிரிப்ட் அப்புறம் சொல்லி ஒர்க் பண்ணி எடுத்துன்னு போய் பவுண்டு ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டேன். சரி என்ன பண்ணலாம். அப்புறம் செட்டில் வந்து என்னை அடிக்கடி டெஸ்ட் பண்ணுவார். பாகிராஜ்லாம் வந்து ஆன் த ஸ்பாட்டில் சீன் எழுதுவா தெரியுமா அப்படின்னு. என்னடா அது சொல்லி நான் ஆன் த ஸ்பாட் ஃபஸ்ட்டு வீக்லேயே வந்து 2 சீன் எழுதிட்டேன். இன்டர்வியூ இல்லாமலாம் சாப்பிட்டு இருக்கும்போது டக்குன்னு எழுதி 2 சீன் எழுதி ஷூட்டும் பண்ணிட்டேன். அந்த படம் அந்த சீன்லாம் வந்துருக்குது. ஸோ அவரும் ஒரு காரணம். இப்போ நம்ம டெவலப் ஆகி இந்த அளவுக்கு நம்ம படம் வந்திருக்குது. ஸோ வாட் எவர் அந்த மைண்ட் செட் வந்து உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி உண்டு பண்ணிடும். தட்ஸ் வாட் ஹேப்பன். தேங்க்யூ குரு சார். It's a wonderful journey traveling with you. Thank you, Satish. And then அனுமோலுக்கு கதை சொல்லும்போது she is in Dubai. ஸோ கதையை வந்து ஃபோன்லேயே இன்டர்நேஷ்னல் கால்லே சொன்னேன். ஸோ ஷீ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் டூயிங் தட். அப்புறம் சென்னைக்கு வந்தோன்னே அவங்ககிட்ட பேசினேன். ஷீ இஸ் அன் ஒண்டர்ஃபுல் ஆக்டர். அதாவது என்ன சொல்கிறது, ஷீ இஸ் அன் ஆக்டிவிஸ்ட் ஆல்சோ. ஸோ தட்ஸ் வை ஷீ அக்செப்டட் திஸ் மூவி. ஐ எம் வெரி ப்ரவுட் டு ஹேவ் இன் மை மூவி. ஐ திங்க் ஷீ மே வின் சம் அவார்ட் சூன், இன்டர்நேஷ்னல் அவார்ட். ஷீ இஸ் கைண்ட் ஆஃப் அ பர்சன். She's doing very different movies. Her selection is very unique. And then my other artist, Archana. Next book பண்ணது அர்ச்சனா வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டு வந்தாங்க. அவங்க ஸ்கிரிப்ட் அந்த சினாப்சிஸ் அவங்க வாட்ஸ்அப்பில் வந்துச்சுன்னா she liked that. அவங்ககிட்ட ரோல் எக்ஸ்பிளைன். She is very spontaneous in the set. She is a fantastic actor. I think she will get more opportunities in future. And then Vijay Vishwa, you are a very good man. அதாவது அவர் வந்து அந்த கேரக்டர் அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணார் செட்டில். இஸ் a fantastic human being and he is doing some good works now. And thank you Vishwa, you are promoting my movie. Whatever. Yeah, it's our movie. Thank you so much. And then yeah, this is a hero of a day, Mr. K. I found a gem again, man. See, அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். நாங்கள் 2 பேர் ஃபஸ்ட்டு போய் பார்த்தோம். ஆக்சுவலி நாங்கள் கம்போஸ்லாம் சினிமாவில் அதை தலகாணிலாம் வச்சு படுத்துன்னு பண்ணுவாங்கன்னு பார்த்தேன். பார்த்தா அது நல்லா அட்வான்ஸ்டு ஸ்டுடியோ வந்துச்சு. என்ன சார் வேணும் அப்படின்னா நான் என்னோடய இன்ட்ரெஸ்ட் சொன்னேன். ஃபஸ்ட் இயர் சார் எனக்கு 90s டிஸ்கோ மியூசிக் தான் எனக்கு பிடிக்கும். ஓ அப்படியா சரின்ட்டு அவருக்கும் பிடிக்கும்னு நிறைய சாங்ஸ் நான் அவருக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். இந்த அழகழகாய் மனம் வந்து வி ஒர்க்டு ஸோ மச். அது வந்து அமேசிங் சாங்காக வந்திருக்குது. இப்போ இருக்கிற சி வி மேட் த சாங் ஃபார் அஸ், நாட் ஃபார் த ஜென்சி கிட்ஸ். ஐ டோன்ட் நோ. சி ஐ எம் நாட் ரிடிகுலிங் த ஜென்சி கிட்ஸ் டேஸ்ட், பட் ஐ எம் சேயிங் பாட்டு இனிமையாக இருக்கிறதுக்காக நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கணும். இது எல்லாருமே நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எங்கள் எல்லா சாங்குமே வந்து யூனிக்காக என்ன சொல்கிறது, கண்டெம்பரரி சாங்ஸை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சி வி லைக்டு ஸோ மச்.
அது தேங்க்யூ கே ஃபார் யுவர் வண்டர்ஃபுல். அப்புறம் பிஜிஎம், நீங்கள் படம் இப்போ ப்ரெஷோ உங்களை போட போகிறேன், அந்த பிஜிஎம் பாருங்கள், அமேசிங் பிஜிஎம். சி இட்ஸ் த ஆக்சிஜன் ஃபார் மை மூவி டு சே. தேங்க்யூ கே. அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் மிஸ்டர் நேஷ்னல் அவார்டு வின்னர் சாபு. சரி, அமேசிங் எடிட்டிங் ஒர்க். அதாவது என்னோட இன்எக்ஸ்பீரியன்ஸால் ஐ மேட் சம் மிஸ்டேக்ஸ் இன் ஷூட். கே ஆக்சுவலி ஒரு எடிட்டர் இல்லை, எடிட்டர் கிடையாது, இந்த படத்தோட குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸர் இவர். ஒரு என்ன திடீர்னு ஒரு நாள் எங்கள் அசிஸ்டன்ட் என்ன பண்ணால், ஒரு சீன் எடுத்துன்னு போய், சார் இதான் சார் கிளைமேக்ஸ்னு எடிட்டர்கிட்ட கொடுத்துருக்குறான். சார் என்ன சார் இது ஒர்க் அவுட் ஆகாது சார், அப்புறம் கிளைமேக்ஸே வேறு சார், இது கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த எமோஷ்னல் கிளைமேக்ஸை பண்ணோம். அந்த நான் சொன்ன சில மிஸ்டேக்ஸ்லாம் வந்து எடிட்டிங்கில் அமேசிங்காக அவர் பண்ணார். மார்ட்டின் ஸ்கார்சி சொன்ன மாதிரி ஃபில்ம் மேக்கிங் இஸ் டன் இன் த எடிட்டர்ஸ் டேபிள். அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு நிஜமாவே. ஸோ நான் இந்த மாதிரி நிறைய டைரக்டர்ஸை பார்த்து அப்பப்போ மைண்டில் ஏற்றிப்பேன். இந்த ஃப்ரான்சிஸ் ஃபோர்ட் கப்போலா, அண்டர்லைன் மாதிரி எல்லா டைரக்டரும் இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த எடிட்டர் வந்து எனக்கு இந்த மூவிக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஒரு பர்டிகுலர் விஷயத்த வந்து ஒரு மாண்டேஜ் கட் பண்ணியிருப்பாரு, செம சூப்பர். அதுதான் வந்து படத்தை வந்து தூக்கி நிறுத்திடுச்சு. ஸோ நான் கூட வந்து என்னடா அது நம்ம அப்படின்னும் போது ஹி டிட் எ வண்டர்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச் பாபு. தாமு, மிஸ்டர் தாமு, ஒரு மார்ச்சரி செட் போட்டோம். தம்பி இது நானே வந்து க்ரௌட் ஃபண்டிங்கில் எடுத்துன்னுக்கிறேன், எல்லார்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணாங்க. அந்த கடைசியாக சொல்கிறேன் அந்த ஃப்ரெண்ட்ஸ் நேம்லாம். க்ரௌட் ஃபண்டிங்கில் பண்ணி எடுக்கிறேன், தாமு கொஞ்சம் பார்த்துக்கோன்னு கரெக்டாக அருமையான செட்டு போட்டு கொடுப்பாரு, குயிக்காக போட்டு கொடுத்துருப்பாரு. தாமு ஹெல்ப் மீ அ லாட் இன் திஸ் மூவி மேக்கிங். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் டான்ஸ் மாஸ்டர் ஸ்ரீகிரிஷ், பிரசாந்த், அண்ட் தென் ஒன் மோர் டான்ஸ் மாஸ்டர் பிளாக் இருக்காரா, இந்த 3 டான்ஸ் மாஸ்டரும் சூப்பரான ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தென் லிரிசிஸ்ட் விவேக் வந்து இப்போ பாம்பேயில் இருக்கார், அவர்கிட்ட பேசின, அவர் வர முடியல. அமேசிங் ஒர்க். அண்ட் தென் மை ரேப்பர் யுகி பிரவீன் வாஸ் இன்னும் பெரிய இதுவாக ஷைன் ஆகலை, பட் சீனியர் ரேப்பர் அவர். ஸோ திஸ் சாங் வந்து ஒரு ப்ரொமோ சாங் பண்ணோம், நீங்கள் பார்த்தீங்க, அது ஒன்லி படத்தில் வராது, ப்ரொமோ சாங் தான். ஐ கேவ் இன் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ யுகி. அவரும் ஒரு பாட்டு எழுதியிருந்தார், நல்லா எழுதியிருந்தார். தேங்க்யூ. அண்ட் தென் ஃபெலோ ஆக்டர்ஸ், நயனா சாய் வந்து அவங்க ஆஃபீஸ்க்கு வந்தாங்க, அவங்களே வந்து சான்ஸ் கேட்டாங்க. எனக்கு வந்து ஷூட் போகிற ப்ரெஷர். ஷீ இஸ் அ வெரி குட் சாய்ஸ் ஃபார் மை ஃபில்ம். ஷி ஹஸ் டன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ஒரு பீச் சாங் நீங்கள் பார்த்தீங்களே, அது ஒரே நாள் தான் எடுத்தோம், காலையில் போனோம் நைட் வரைக்கும். ஷி ஒர்க்டு. இவங்க 2 பேருமே ரொம்ப ஒர்க் ஹார்ட் பண்ணாங்க. சாங் எடுக்கிறது எப்போ கஷ்டம்னு எனக்கே, நான் தான் ஃபஸ்ட் டைம் ஃபில்ம் மேக்கரு, அப்போ தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. இவன் மை சாய் விக்கினும் தூக்கியே டயர்ட் ஆகிட்டோம் ரொம்ப. அப்போ தான் தெரியுது சாங் மேக்கிங் வெயிலில் எவ்வளோ எடுக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஆல் த க்ரூ அண்ட் டெக்னீஷியன்ஸ். அண்ட் தென் மை காஸ்டியூமர், மேக்கப் ஆர்டிஸ்ட், அண்ட் தென் still photographer, designer, wonderful designer I have. And then my entire direction department, Sami and Jagan, Vicky, தமிழ், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இவங்கெல்லாம் இந்த படம்லாம் இந்த அளவுக்கு வந்திருக்காது. ஐ தேங்க் ஆல் மை டீம். அண்ட் தென் சரிகமா இஸ் அவர் ஆடியோ பார்ட்னர். சரிகமா இஸ் டூயிங் வண்டர்ஃபுல் ஜாப் இன் ப்ரொமோட்டிங் மை மூவி. தேங்க்யூ சரிகமா. அண்ட் தென் பிஆர்ஓ பராஸ் அண்ட் ரியாஸ் சார் இஸ் டூயிங் அ குட் ஜாப். இன்னும் நீங்கள் பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன். கொஞ்சம் விளம்பரம் வேணும் சார், கொஞ்சம் ப்ளீஸ், நிறைய நியூஸ்லாம் கொடுங்க ப்ளீஸ். அண்ட் தென் சாமி ஜெகன் சொல்லிட்டேன். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸு சொன்னல, இந்த ஃப்ரெண்ட்ஸு நான் போட்ட ஆஃபீஸே என் ஃப்ரெண்டு கொடுத்துட்டு தான், ஓசியில் சேகர்னு ஒரு ஃப்ரெண்டு. தேங்க்யூ சேகர், அறிவு கலைஞன், சந்திரசேகர், பாலாஜி.